Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. அனுரா குமாரா திசநாயக்கே இந்த பேரை நம்ம இனிமே அடிக்கடி கேள்விப்பட போறோம். அனுராங்கிற பேரை. காரணம் ஸ்ரீலங்காவோட புது பிரசிடென்ட். நம்ம எல்லாருக்குமே நினைவு தெரிஞ்ச காலகட்டத்திலிருந்து ஸ்ரீலங்கால என்ன நடந்தாலும் அது டைரக்டா இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்குது பல வருஷமா. இப்போ புதுசா ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிருக்காருல, இது இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இந்தியால பேசப்பட்டு இருக்குது. காரணம் இப்போ புதுசா வந்திருக்கிற பிரசிடென்ட் கடந்த காலகட்டத்தில் பாஸ்ட்ல இந்தியாவுக்கு எதிரா நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அவர் இப்போ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இவர் ஜெனரலாவே ஒரு சைனா சப்போர்ட்டரும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவரும் பார்க்கப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்போ புதுசா ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் ஆனதுனால இது இந்தியாவை எப்படி பாதிக்கும், ஸ்ரீலங்கால நியரா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும், நம்ம இன்னமும் நம்ம மீனவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 36 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அது எப்படி பாதிக்கும், இந்த விஷயங்கள்லாம் அதிகமா பேசப்படுது. இன்னைக்கு வீடியோவோட கோல் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா ஸ்ரீலங்கால இப்ப புதுசா பிரசிடென்ட் ஆயிருக்கவர் யாரு, இது ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம், ரொம்ப இம்பாக்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்ரீலங்கால இருக்கிற மக்களுக்கு. ஏன்னா இவர் எந்த அரசியல் குடும்பத்தையும் சாராத ஒருத்தர். இவர் வந்திருக்கக்கூடிய கட்சி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு புரட்சி பண்ண ஒரு பர்டிகுலர் கட்சி. அதுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. ஒரு ஆயுத புரட்சி பண்ண ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் டெமோக்ரஸி மூலியமா எலெக்ஷன்ல நின்று அங்க பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இது அங்க ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்க போகுதுங்கிறத டீடைல்டா சொல்றேன். அதுல முதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எலெக்ஷன் சிஸ்டமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இவர் ஈவன் தோ ஹி ஹஸ் ஒன், இதுவரைக்கும் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியிலேயே கம்மியான ஓட்டு எடுத்து ஜெயிச்சவர் இவர் தான் சொல்றாங்க. சோ அனுரா இருக்காருல, இவர் எலெக்ஷன் ஜெயிச்ச ப்ராசஸ் சொல்றேன். இந்த ஓட்டிங் சிஸ்டம் நம்ம ஊர்ல போவோம், யாரு பெஸ்ட்னு பார்த்து ஒருத்தங்களுக்கு ஓட்டு குத்திட்டு வந்துருவோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பட் ஸ்ரீலங்கால அப்படி கிடையாது. அவங்க வேற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடலாம், 2 பேருக்கு ஓட்டு போடலாம், 3 பேர் வரைக்கும் ஓட்டு போடலாம். அது எப்படி மதன் தானே கேக்குறீங்க, சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எலெக்ஷனுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒருத்தங்க தான் பிரசிடென்ட் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஊர்லயே வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, அந்த டிவிகே, என்டிகேன்னு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. இது டைரக்ட் ஓட்டு. அடுத்த ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த கட்சி 2வது ஆப்ஷன், இந்த கட்சி 3வது ஆப்ஷன். உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதுல ஒரு பிரியாரிட்டி வச்சுக்கிறீங்க. இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க இல்லனா இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்களும் இல்லனா இவங்க வந்தா நல்லா இருக்கும். ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 3யுமே எழுதலாம். சோ வோட்டிங் பேப்பர்ல நீங்க 1 2 3 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம், உங்களோட பிரியாரிட்டி பேசிஸா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாரும் இப்போ ஓட்டு போட்டுறாங்க. இப்போ எலெக்ஷன் கவுண்டிங் அப்ப என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா ஓட்டு போட்டுருப்பாங்களா, ஒருத்தங்களை மட்டும் செலக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஓட்டெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்றப்போ யாராவது ஒருத்தங்களுக்கு பாதி கண்ட்ரி 50% ஓட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் பிரசிடென்ட். சிம்பிள். ஓகேவா? 50% ஓட் பண்ணிட்டாங்களா, இந்த தடவை பண்ணல. இதுதான் முதல் முறை இப்படி நடக்குது. இப்போ 50% மக்கள் ஒருத்தங்கள ஒன்னா தீர்மானிக்கலங்கிற காரணத்தினால அடுத்து யாரு பிரசிடென்ட் ஆகுறதுங்கிற ஒரு குழப்பங்க நிலவுது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டு விழுந்திருக்கும்ல, அதுல டாப் 2 கேண்டிடேட்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த 2 பேர், இதுல ஏகப்பட்ட பேர் எலெக்ஷன்ல நிப்பாங்க, 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல டாப் 2 கேண்டிடேட்ஸை மட்டும் பிக் பண்ணிட்டு இந்த டாப் 2 கேண்டிடேட்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஓட்டு வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அது எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஓட்டுல 3rd 4th வந்தவங்க, 5th வந்தவங்க, 6th வந்தவங்க, இவங்களுக்கு ஓட் பண்ணவங்க இருப்பாங்கல்ல இந்த 1 2 3 ஆப்ஷன்ல. சோ அந்த 1 2 3 ஆப்ஷன்ல இவங்களுக்கு ஓட் பண்ணவங்க இந்த 2 பேருக்குள்ள யாருக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்க எனிவே ரேஸ்ல இப்போ இல்ல. இவங்க நினைச்ச ஆட்கள் கீழ இந்த 3rd 4th 5th 6th வந்தவங்க எல்லாம் எனிவே எலெக்ஷன் ரேஸ்ல இப்போ இல்ல. ஆனா இவங்களுக்கு ஓட் பண்ணவங்கள இவங்க 2 பேருக்குள்ள யாரையாவது சூஸ் பண்ணணும்னு சொன்னா யாருக்கு பிரியாரிட்டி கொடுத்திருக்காங்க, யாரை ஹையரா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க எலிமினேட் ஆனவங்களோட ஓட்டை கவுண்ட் பண்ணி இந்த 2 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? இதுல யாருக்கு பிரியாரிட்டி அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு அப்படி கொடுக்கறப்போ இந்த 2 பேர்ல யாருக்கு பிரியாரிட்டி, யாருக்குமே பிரியாரிட்டி கொடுக்காதவங்க ஓட்டை தனியா வச்சிருவாங்க. ஓகேவா? இதுல அவங்க பிரியாரிட்டி கொடுத்த 3 பேருமே இந்த லிஸ்ட்ல இல்லங்கறவங்கள ஓரமா வச்சிருவாங்க. பட் இந்த 2 பேருக்குள்ள யாரையாவது பிரியாரிட்டி கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த எலெக்ஷனை யாராவது ஒருத்தங்க ஃபைனலா டிசைட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஜெயிச்சவர் தான் அனுரா குமாரா திசநாயக்கே. அண்ட் அவர் கிட்டத்தட்ட ஒரு 42% ஜெயிச்சிருக்காரு. 50%க்கு அதிகமா தான் இது வரைக்கும் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 40%. இவருக்கு அடுத்து வர்றது சஜித் பிரேமதாச. இவர் கொஞ்சம் ப்ரோ தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கப்படலாம். அவர் ஒரு 32% வராரு. அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே அண்ட் கடைசியில் நம்ம ராஜபக்சே இருக்காருல, அவரோட குடும்பத்திலிருந்து இந்த தடவை எலெக்ஷன் நின்றவங்க பாவத்தை 2% தான் எடுத்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் போன எலெக்ஷன்ல 50% எடுத்தவங்க இப்போ 2% தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது இப்போ ஸ்ரீலங்கன் எலெக்ஷனோட சீன்ஸ். இப்போ ஜெயிச்சவர் இருக்காருல அனுரா, இவர் எந்த விதத்தில் புது ஆள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரியே ஸ்ரீலங்காலையும் சில குடும்பங்கள் தான் அரசியலை ரொம்ப நாளா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அனுராங்கிறவர் அந்த மாதிரி எந்த அரசியல் குடும்பத்தையும் சார்ந்தவர் இல்ல. இவர் ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து பிறந்து வந்தவருங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மார்க்சிய தத்துவத்தை சார்ந்தவர், ஒரு லெஃப்ட் லீனிங் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மார்க்சிசமா இருக்கட்டும், லெஃப்ட் தாட்ஸா இருக்கட்டும், கம்யூனிசம், இது ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்ரீலங்கால ஒருத்தர் சொல்லி பிரசிடென்ட் ஆகிறது இதான் முதல் முறை. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஆயுத புரட்சியே பண்ணிருக்காங்க. இந்த ஜேவிகே கட்சி இருக்குல்ல,
முதல்ல ஸ்ரீலங்கால 1900s காலகட்டங்கள், அதாவது 2000க்குலாம் முன்னாடி மிகப்பெரிய புரட்சி பண்ணி ஸ்ரீலங்கால இருக்கிற கவர்மெண்ட் சரியில்ல, நாங்க ஆயுத புரட்சி பண்ணி ஆயுதங்களை ஏந்தி நாங்க இந்த கவர்மெண்ட்டை தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு 2 முறை கண்டினியூஸா பண்ணியிருக்காங்க. 2லையுமே தோத்துட்டாங்க. ஆனா பயங்கர வீரியமா அந்த சண்டை செஞ்சிருக்காங்க. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து லேட்டரா இல்ல இப்படி போனா சரிப்பட்டு வராது, நம்ம இப்படி ஆயுத புரட்சி மூலியமா அரசாங்கத்தை தூக்கி போட முடியாது, நம்ம மக்கள் புரட்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன்ல பல வருஷமா நிக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல இவங்க 2% தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல 40% கிட்ட வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. இவர் வந்து ஜெனரலா எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்க்கப்படுறாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஹிஸ்டாரிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கப்பட்டுச்சு. சுனாமி வந்து ஸ்ரீலங்கால எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் வந்துச்சு. அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் எல்டிடியும் பிரபாகரன் அவர்கள் இருக்காங்களா, அவங்களோட அமைப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சி, இப்போ ஜெயிச்சிருக்க கட்சி இருக்காங்களா, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் ஆட்சியிலே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அந்த எல்டிடியை வந்து ஒரு லீகல் பண்ற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, நாங்கள் இதில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போன ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1980ஸ்ல இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து ஸ்ரீலங்காவில் இம்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இந்தியன் மெடிசனை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. அண்ட் ரொம்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின ஒரு விஷயம், அவங்க ஸ்ரீலங்காலேருந்து நம்ம பார்க்குறப்போ அவங்களோட சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸில் தமிழ் ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்க விடப்பட மாட்டார்கள், இந்தியன் ஃபிஷர்மேன், ஓகேவா, இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 36 பேர் தமிழ் மீனவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதே ஒரு விஷயத்தை அவர் ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த மெஜாரிட்டியோட வந்திருக்கேன்னு தெரியும். இது வரைக்கும் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியிலே எந்த பிரசிடென்ட்டுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கம்மியான மெஜாரிட்டியோட நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன். எனக்கு என் இடம் தெரியும். அப்புறம் நான் மெஜிஷியன் கிடையாது. நான் வந்த உடனே இப்படி சொடக்கு போட்டு எல்லாத்தையுமே மேஜிக்கா ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்துறதுக்கு இது ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பர்டிகுலர் இடம். அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை மாத்துவோம்னு ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறாரு. அரசியல் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின சில விஷயங்களை வந்து இப்போ ரொம்ப எம்பாரசிங், எல்லாரையும் ஒத்துழைச்சு போகணுங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவர் இப்போ பேசுறாரு. இது வரைக்கும் அவர் ஒரு டைம் பேசியிருக்காரு, அது அப்படிதான் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா 2024 பிப்ரவரியில இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்தியாவுக்கே வந்திருக்காரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஆன்டி இந்தியன் பர்சனா பார்க்கப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை மீட் பண்ணிருக்காரு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவலையும் மீட் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வேற வந்து இவர் ஜெயிச்சதுக்கு உடனே விஷ் பண்ணாங்க. அதுக்கு அவர் வந்து உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணிருக்காரு. ஜெனரலா ஒருத்தங்க அரசியல் பேசுறாங்கன்னா அது அப்படியே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. மால்தீவ்ஸ்ல நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்த ஒருத்தர் தான் இப்போ மால்தீவ்ஸோட பிரசிடென்ட்டா இருக்காரு. ஆனா இப்போ அவரே இருந்துகிட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க எங்க கண்ட்ரியில் வந்து டூரிசம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அரசியல் நிறைய பேசலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒத்துழைச்சு போகணுங்கிறது ஒரு யதார்த்தம் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் தட் ப்ரிவைல்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஆல்சோ. ஸ்ரீலங்காவில் இன்னொரு விஷயம் இருக்குது, 13th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க அரசியல் சட்டமாக கொண்டு வரணும். அது பார்ஷியலாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது. இதில் வந்து ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸுங்கிறது வந்து குட்டி குட்டி இடங்களுக்கு, அந்த இடங்களுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு அங்க இருக்கிற இஷ்யூஸை பேசுறதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு அகெயின்ஸ்டா இருந்திருக்காரு. ஆனா இது வந்து யாரை எம்பவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தமிழர்களோட குரல்களை வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அவர் அப்போசிஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு மாதிரி யாரு என்ன ரியாக்ட் பண்ண அதெல்லாம், ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது பிரசிடென்ட் ஆனதுக்கு முன்னாடி யார் ஓட் பண்ணாலும் ஓகேவா, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் எதா இருந்தாலும் யாருனாலும் ஓட் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு ஓட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மைனாரிட்டி இருக்கலாம், ஒரு மெஜாரிட்டி இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா யாரு எப்படி ஓட் பண்ணாலும் அதெல்லாமே எலெக்ஷன் அப்போ தான். எலெக்ஷன் முடிச்சு ஒருத்தங்க பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமானவர்கள். அங்க இருந்துகிட்டு இவங்க எனக்கு ஓட்டு போடல, இவங்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன், இவங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் மட்டும்தான் வேலை செய்யணுமே தவிர தனிப்பட்ட ஆசாபாசங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் தான் எனக்குமே ப்ராஸ்பராக இருக்குது. அண்ட் ஐ விஷ் த சேம் ஹேப்பன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா மக்களுக்கு அட் த சேம் டைம் ஒரு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்காவில் என்னென்ன இஷ்யூஸ் நடந்திருக்குன்னு. நான் பர்சனலாக அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போனேன். ரொம்ப இது வரைக்கும் நான் போன கண்ட்ரிலே ரொம்ப பாசமான மக்கள் வந்து எனக்கு இலங்கையில் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். எம்ஜி ஸ்குவாட் எல்லாரையும் கேண்டி போயிருந்தேன். அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவ்வளவு கொண்டாடக்கூடிய மக்கள், அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு விடிவு வேணும்னு நினச்சி தான் இந்த எலெக்ஷன் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்குது. அண்ட் ஐ ஹோப் த பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா
அண்ட் ஸ்ரீலங்கா as a country இஸ் ரீஸ்டோர் டு இட்ஸ் க்ளோரி டேஸ். அவங்களோட பொற்காலத்துக்கு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷஸ் டு ஆல் மை ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு வீடியோ ரிலேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ வித் தம், எஸ்பெஷலி வித் யுவர் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் போத் இன் ஸ்ரீலங்கா அண்ட் அவுட் சைட் ஸ்ரீலங்கா. மற்ற சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் எந்த சைடும் எடுக்காமல் ஓவரால் சீன் என்னங்கிறத மட்டும் உங்ககிட்ட சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எம்ஜி ஸ்குவாட் இன்னும் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட சிம்பிளாக டெய்லி வந்து சேர்க்க முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.